அதுல 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். அதுல எக்ஸசைஸ் 4.5ல 5th சம் அதான் பார்க்க போறோம். ப்ரூவ் தட் நிறுவுக அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க? tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. இதென்ன கொடுத்துருக்காங்க? இப்ப நம்மளுக்கு tan inverse of x plus tan inverse of y, அதாவது ரெண்டு டேர்ம் tan inverseக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse of, இப்ப இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா x plus y divided by 1 minus x plus y. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம இதை போட்டிருக்கோம். இங்க tan inverse of z இருக்குல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப மறுபடியும் பாருங்க, இது tan inverse of ஒரு நம்பர் பிளஸ் tan inverse of another நம்பர். இதுவும் என்னதான் ஜெனரல் ஃபார்மேட். இப்ப நம்ம இதுக்கு எழுதணும் இல்லையா, அதே மாதிரி ஃபார்முலால தான் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ் இது ஒய்ங்கிற மாதிரி எடுத்துட்டு எகைன் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்புறம் என்ன வரும்? tan inverse of, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? இந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படியே போட வேண்டியதான். எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் என்னது செகண்ட் டேர்முடைய வேல்யூ. ஓகேவா? பிளஸ் இசட்னு போட்டுரும். டிவைடட் பை என்ன வரும்? 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒய், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ செகண்ட் டேர்மோட அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, tan inverse of உள்ள வேல்யூ, அதை எடுத்து நம்ம இங்கே போட போறோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ? இந்த டேர்ம் ஃபுல்லா எடுத்து போட்டுக்க போறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ என்னது ஒய்யோட வேல்யூக்கு பதிலாக என்ன போட போறோம்? இங்கே இசட். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்? tan inverse of உள்ளார இருக்கிறதுலாம் சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க என்ன செய்யலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இதுக்கெல்லாம் இங்கே டிவைடட் பை 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்ப அப்படியே எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்ப கீழே உள்ளதுல பாருங்க, இதுலயே என்ன செஞ்சுக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்க கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். சோ இந்த டினாமினேட்டரால இது நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும்? 1 மைனஸ் xy இன்ட்டு 1ன்னா என்னது? அதே 1 தான். வெறுமனே இதை மட்டும் போட்டா போதும். மைனஸ் z இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை என்ன வரும்? 1 மைனஸ் xy அப்படியே வந்துடும். ஓகேவா? இங்க பாருங்க, இதுல டினாமினேட்டரும் என்னது? சேமா இருக்கு. நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஜஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதிக்கலாம்? tan inverse of, இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னது உள்ள இதுலயே மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ண என்னது? 1 இன்டூ இசட் இசட் மைனஸ் இசட் இன்டூ எக்ஸ் ஒய் என்னது? எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? டிவைடட் பை இங்க டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, அதுல என்ன செஞ்சுக்கோங்க? இந்த இசட் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒரே சிங்கிள் ஸ்டெப்பா எழுதிக்கலாம். இது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது அப்படியே தான் இருக்கும். 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே தான் இருக்கும். இந்த இசட்டை மட்டும் என்ன செய்வீங்க? மைனஸோட சேர்த்து உள்ள மல்டிப்ளை பண்ணும். அப்ப மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட். therefore என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. hence proved. அப்ப நிறுவியாச்சு ஆன்சர்.